Hi, hello to everyone. Welcome to my channel Tamil Software Technologies. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் ரிலேட்டடாக நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். சாஃப்ட்வேர்ஸ்ன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா AutoCAD, Revit ஆர்கிடெக்சர் அண்ட் MEP, SketchUp, 3ds Max, Primavera, ETAB, Tekla, Tally. சேம் அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டான என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசைனிங் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, ஓகேங்களா, அதில் ஒரு கால்குலேஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல, இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். ஓகேங்களா, பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த வீடியோஸில் உங்களுக்கு மேக்ஸிமம் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக எல்லாமே சொல்லியிருப்போம். சேம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வைஸாக ஃபுல்லாக வீடியோஸ் பார்த்துருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாகவும் வீடியோஸ் பார்த்துருக்கோம். டுடே வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேம் இப்போ நார்மலாக நம்ம ஃபென்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது கம்பி வேலி போடுறது. ஓகேங்களா, கம்பி வேலி அமைத்தல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம எதுக்காக இதை போடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்மளோட காம்பவுண்ட் இருக்குது, நம்மளோட லேண்ட் இருக்குது அப்படின்னா அந்த லேண்டை சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அத்து யாரும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக, சேஃப்டிக்காக, இது எல்லாத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபென்சிங் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், போடுறோம். கம்பி வேலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுறோம். சேம் அதுலேயே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதில் வந்து இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ காடு சைடு இல்லை இதுமாரி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த முள்வேலி, ஓகேங்களா, முள்வேலி மாரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு 5 நம்பர் பார்த்திங்கன்னா அதுமாரி விட்டுருப்பாங்க. அதாவது டைமண்டு வேலி ஒன்று இருக்குது, முள் வேலி ஒன்று இருக்குது. அது இல்லாமல் நிறையா வேலிகள் இருக்குது. மேக்ஸிமம் இதுதான் 2 தான் போட்டுட்ருக்காங்க. சரி, இப்போ கம்பி அதாவது முள் வேலி, ஓகேங்களா, அந்த முள்வேலி போகணும் அப்படின்னா நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்க்கணும், அதில் என்னென்ன கரெக்டாக செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்குது, ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு காடு இருக்குது அப்படின்னா அந்த காட்டை சுற்றிலும் நான் என்ன பண்ணணும், கம்பி வேலி வந்து போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து சர்வே பண்ணிக்கணும். சர்வே பண்ணிட்டு எங்கெங்கே உங்களுக்கு பாயிண்ட்ஸ், அதாவது பாயிண்ட்ஸ் எங்கெங்கே வருது, அதாவது இந்த அத்து வந்து இதோட இருக்குது, இன்னொரு ஈஸ்ட் சைடு எவ்வளோ, வெஸ்ட் சைடு எவ்வளோ, நார்த் சைடு, சவுத் சைடு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், மார்க் பண்ணி வச்சுட்டா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ண முடியும், நம்ம ஃபென்சிங் வந்து அமைக்க முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சர்வேயர் கூப்பிட்டு எல்லாமே அளந்துடணும். ஓகேங்களா, அதை நீங்கள் கார்டு பிரிக்கிறீங்க அப்படின்னாக்குள்ளே இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் கார்டு நம்ம பிரிக்கிறோம், பங்கு பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே கூட இது எல்லாமே இதுதான் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட். சர்வேர் கூட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு சேம் இப்போ ஒரு 4 எண்டு வருது அப்படின்னா 4 எண்டு நான் கவர் பண்ணணும் அப்படின்னா சேம் இந்த ஈஸ்ட் சைடுன்னு கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி வெஸ்ட் சைடுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஈக்குவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நூல்கீர் இருக்குது பார்த்தீங்களா, நூல்கீர் இல்லைனா டொயின்னு சொல்லுவாங்க. அதுமாரி இந்த கம்பி வேலி அமைக்கிறதுனே அவங்களே பார்த்திங்கன்னா தனியாக கவுரு எல்லாமே வச்சுருப்பாங்க. மெயினாக நூல்கீர் கட்டி நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எல்லாமே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு 100 அடி தள்ளி இன்னொரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அது 100 அடிக்குள்ளே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. கயிறு கட்டி அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், ஃபென்சிங் வந்து போட முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது தான். ஓகேங்களா, செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கல்லுக்கும் உண்டான ஸ்பேசிங். அதாவது ஃபஸ்ட் நூல்கேரை கட்டிக்கிறோம், நூல்கேரை கட்டிட்டு என்ன பண்ணிக்கிறோம், எவ்வளோ ஸ்பேசிங் நம்ம போட போகிறோம் முன்னாடி முடிவு பண்ணி வச்சுட்டா தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், மற்ற ஒர்க் எல்லாமே பண்ண முடியும். ஸ்பேசிங் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதாவது ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 7 அடி விடுவாங்க, இல்லை 10 அடி விடுவாங்க, மேக்ஸிமம் இப்போ 5 அடிக்குள்ளே விடுவாங்க. ஓகேங்களா, அது அவங்களோட ஐடியாவை பொறுத்து. சேம் மேக்ஸிமம் 10 அடி தான் போட்டிருப்பாங்க. ஓகே, சென்டர் டு சென்டர் 10 அடி இருக்கிற மாதிரி. அதெல்லாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், டேப் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். சேம் இந்த 100 அடி இருக்குது அப்படின்னா அதை 10 நீங்கள் என்ன பண்ணலாம், டேப் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நூல்கேர் கட்டிக்கிறோம், மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் குழியை வந்து என்ன பண்ணலாம், நம்ம நோண்டிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த கல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலி கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேலி கல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 7 அடி 6 அடி அதுக்கு மேலே தான் இருக்கும். 6 அடி 7 அடி அது கம்மியாகவும் இருக்கும், 5 அடிலையும் இருக்கும். ஓகேங்களா, மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 7 அடி கல் தான் யூஸ் பண்ணுறாங்க, 7 அடி 6 அடி கல் தான். சேம் அந்த கம்மியாக இருக்க கல் அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டே வைப்பாங்க. அதாவது ஜாயிண்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கேருந்து அந்த எண்டு பாயிண்ட் வரணும் வருது இல்லை, அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எண்டு பாயிண்ட் முடியுதில்லை, அங்கே வந்து ஒரு ஜாயிண்ட் வந்து கல் நவராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஜாயிண்ட் மாரி கொடுப்பாங்க. அது வந்து ஸ்டே கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் இப்போ 7 அடி கல் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 அடி, அதாவது பிலோ கிரவுண்ட் லெவலுக்கு கீழே 2 அடி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நோண்டிடுவாங்க. நோண்டி அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்லை நல்லா நிற்க வச்சுருவாங்க. ஓகேங்களா,
கல்லை நிற்க வச்சுட்டு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட்டை கொட்டுவாங்க. காங்கிரீட் அதிலேயே கொட்டலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் மண் தள்ளி விட்டு கொஞ்சம் டைட்டான வாட்டி அதுக்கு மேலே காங்கிரீட் கொட்டுவாங்க. சரி, இது கீழேயும் காங்கிரீட் போடலாம், மேலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக மண் போட்டு தண்ணி விட்டு குத்தி விட்டு அது மேலேயும் பார்த்திங்க அப்படின்னா சுற்றிலையும் காங்கிரீட் போட்டு அது வந்து நைஸ் டேப்பர் பண்ணுவாங்க. சேம் இதுவுமே பண்ணால் மட்டும்தான் கல் உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? சேம் இந்த கல் நீங்கள் போகிறப்ப குழி தோணுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 அடி கல்லில் 2 அடி உள்ளே போயிடும், மீதி 5 அடி மேலே உங்களுக்கு தெரியும் நீட்டாக. சேம் அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கல் ப்ளேஸ் பண்ணுறப்ப நீங்கள் டோட்டலாக எல்லா கல்லும் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நூல்கீர் கட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அப்பயும் நூல்கீரை நம்ம அவுக்கக்கூடாது. நூல்கீரை கட்டி திருப்பி லைன் வந்து செக் பண்ணணும். கரெக்டாக ஒரு கல்லுக்கு பின்னாடி தான் அடுத்தது கல் வருதா, இல்லை கிராஸில் எங்கேயாவது நீங்கள் நின்று பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண் ஒழுங்குக்கே தெரியும். அப்படி டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் நூல்கீரை கட்டியும் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிக்கலாம். சேம் அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், காங்கிரீட்டு போட்டுக்கலாம், எங்கேயும் நவராத மாரி. சேம் அது போட்டு இது எல்லாமே முடிஞ்சுது. ஓகேங்களா? இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வேலி கம்பி முள் வேலின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, முள் கம்பி, அந்த கம்பியை எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரலும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் அங்கே எங்கேயும் வைக்கக்கூடாது. ஒரே நெட்டாக தான் மேக்ஸிமம் போடுவாங்க. கம்பி போடுறவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நெட்டு தான் போடுவாங்க. சேம் இங்கேருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 அடி இருக்குது அப்படின்னா அந்த 5 லென்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரோ அவுட்டாக விடுவாங்க உங்களுக்கு. அந்த 100 அடிக்குமே 5 அடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரலும் விட்டுட்டு அது வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் ஒரு கட்டு, சேம் அதே மாதிரி இந்த எண்டில் வந்து ஒரு கட்டு போட்டு சேம் இப்போ ஒவ்வொரு கல்லும் வச்சு 10 அடி ஒரு கல் வச்சுருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு கல்லும் என்ன பண்ணுவாங்க, கட்டு கம்பி, அதாவது வெள்ளை கட்டு கம்பி பார்த்திங்கன்னா அவங்களே வச்சுருப்பாங்க. அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கட்டு கம்பியும் நீங்கள் கல் இழுத்து கட்டினா மட்டும்தான் உங்களுக்கு சீக்கிரம் போகாமல் இருக்கும். நீங்கள் கட்டாமல் மேக்ஸிமம் கட்டிடுவாங்க, எல்லாமே கட்டாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா கல்லை இழுத்து கம்பியை வச்சு அந்த ஊக்கி இருக்கும் பார்த்திங்களா, கம்பி ஊக்கி அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, டைட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அதுமாதிரி டைட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கம்பி வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா லூஸ் ஆகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. சேம் அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கல்லுலேயே பார்த்திங்க அப்படின்னா சுண்ணாம்பு அடித்து கலரும் அடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கலர் உங்களுக்கு அவங்க ஒவ்வொரு ரூம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர் வச்சுருப்பாங்க, எல்லோ, ரெட்டு, ப்ளூ. அதே பார்த்திங்கன்னா என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அது வந்து மேலே ஒரு 10 இன்ச்சுக்கு மீறி வேணும், ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சுக்கு கலர் அடிச்சுட்டு கீழே வந்து சுண்ணாம்பு அடிச்சிடுவாங்க. சேம் இப்போ த்ரோ அவுட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டு கம்பி போட்டு கட்டிடணும். கட்டினா மட்டும் தான் உங்களுக்கு நிற்கும். அதேமாதிரி பார்த்திங்க எப்போனா ஜாயிண்ட் வருதோ, ஓகேங்களா, ஒரு ஸ்கொயராக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த 4 எண்ட்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஜாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைக்கணும். சேம் அதேமாதிரி சென்டரில் எனக்கு ஒரு கிராஸ் வருது, சென்டராக போகுது, இல்லை கிராஸ் கொஞ்சம் வருது, ஒரு 50 கிராஸ் வருது அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாயிண்ட் வைக்கணும். ஓகேங்களா? அதுமாதிரி ஜாயிண்ட் வச்சா மட்டும் தான் உங்களுக்கு 2 சைடும் நவராமல் இருக்கும். ஏன்னா அதுதான் பாயிண்ட் உங்களுக்கு. ஓகேங்களா? சேம் இதேமாரி தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃபென்சிங் வந்து போடுவாங்க. இதேமாரி பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் வளையம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, டைமண்ட் கம்பி, அதுவும் பார்த்திங்க அப்படின்னா சேம் கான்செப்ட் இதே தான். உங்களுக்கு இங்கே வந்து த்ரோ அவுட்டாக ஹாரிஜான்டல் மட்டும் போடுறீங்க, இல்லை வெர்டிக்கல் மட்டும் போடுறீங்க, மேக்ஸிமம் ஹாரிஜான்டல் மட்டும் தான் போடுவாங்க, வெர்டிக்கல் போடுறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? சேம் அதுமாரி போட்டுக்கலாம். இல்லை எனக்கு டைமண்ட் வளையம் தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதே கான்செப்ட் தான், நம்ம த்ரோ அவுட்டுக்கு வேலி முள் கம்பிக்கு பதிலாக டைமண்ட் கம்பியை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்படி தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபென்சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா போடுவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா பேசிக் பாயிண்ட்டு. சேம் டுடே வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பி வேலி எப்படின்னு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். சேம் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்ப்போம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். தேங்க்யூ ஆல்.